துறையில ஒரே குடும்பத்துல ஒருத்தருக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்காம போயிருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காம போனவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகர் கார்த்தி தன்னோட பேரை நிலைநாட்டிட்டாரு. ஆனா மகன் கௌதம் கார்த்திக்கால அது முடியல. விக்ரம் பிரபு ஓரளவுக்கு படங்கள்ல நடிச்சு முன்னாடி வந்திருந்தாலும் அவரோட பெரியப்பா மகனான துஷ்யந்துக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கல. நடிகர் முரளி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருந்தாலும் அவரோட தம்பியான டேனியல் பாலாஜியால அந்த அளவுக்கு வர முடியல. அதே போல நாசரும் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஆனா அவருடைய தம்பி ஜவஹருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் முன்னணி நடிகைகள்ல ஒருவரா இருந்தாலும் அவருடைய அண்ணன் மணிகண்டனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. 90ஸ்களை கனவு கண்ணியா திகழ்ந்தவங்க தான் தேவயானி. ஆனா அவரோட தம்பி நகுல் ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சாரே தவிர பெரிய ஆளா வர முடியல. நடிகை காஜல் அகர்வால் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருந்தாலும் அவங்களோட தங்கை நிஷா அகர்வாலுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லலாம். டைரக்டர் பாண்டியராஜன் ஒரு டைரக்டராகவும் நடிகராகவும் தன்னோட இடத்தை பிடிச்சிருந்தாலும் அவரோட மகன் பிருத்திவிராஜுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்லலாம். அதே போல டைரக்டர் பி வாசு பெரிய டைரக்டர் அப்படின்னாலும் அவரோட மகன் சக்திக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா வெங்கட் பிரபு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருந்தாலும் அவரோட தம்பி பிரேம்ஜி அந்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்ல முடியும். நடிகர் சத்யராஜ் இன்னும் பல படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. ஆனா அவரோட மகன் சிபிராஜுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லலாம். அதே போல நடிகர் அருண் விஜய் இன்னும் பல படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. ஆனா தன்னோட தங்கை ஸ்ரீதேவிக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. நடிகர் ஆர்யா முன்னணி நடிகர்ல ஒருவரா இருந்தாலும் அவருடைய தம்பி சத்யாவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல. அதே போல டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னாலும் அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு வாய்ப்புகள் பெருசா கிடைக்கலன்னு சொல்றாங்க. அடுத்ததா டைரக்டர் விஷ்ணுவர்தன் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருந்தாலும் அவரோட தம்பியான ஆக்டர் கிருஷ்ணா அவர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அடுத்ததா கமலஹாசன் பொண்ணுங்க 2 பேருமே ஸ்ருதிஹாசன் அக்ஷராஹாசன்னு நடிக்க வந்தாங்க. ஆனால் ஸ்ருதிஹாசன் பல படங்களில் நடிச்சிருந்தாலும் அக்ஷராஹாசனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னே சொல்லலாம். அடுத்ததா டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள் மிகப்பெரிய டைரக்டர் மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னாலும் அவரோட பையன் சாந்தனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. நடிகை ஜோதிகா அப்புறம் அவங்களோட அக்கா நக்மா 2 பேருமே ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான். ஆனால் இடையிலேயே நக்மா அவர்கள் காணாமல் போயிட்டாங்க. அடுத்ததா விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் ஒரு அத்தியாயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவரோட பையன் சண்முக பாண்டியனுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. நடிகை ராதிகா இன்னும் பல படங்களில் நடிச்சிட்டு வராங்க. ஆனால் அவங்களோட தங்கை நிரோசாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால சின்ன திரையில் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமலஹாசன் வளர்ந்து எங்கேயோ போயிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் அவரோட அண்ணன் சந்திரகாசனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகளே கிடைக்கல. அடுத்ததா ராகவா லாரன்ஸ் நடிகர் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு பல பட்டங்களில் பெரிய ஆளாயிட்டாரு. ஆனால் அவரோட தம்பி எல்வினுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடைக்கல. நடிகை சாலினி குறிப்பிட்ட காலம் மட்டுமே நடிச்சிருந்தாலும் முன்னணி நடிகையாக இருந்தாங்க. ஆனால் அவங்களோட தங்கச்சி சாமிலிக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனே சொல்லலாம். நடிகை ராதா அவர்கள் முன்னணி நடிகையாக இருந்தவங்க. ஆனால் அவங்களோட மகள் கார்த்திகா நாயர் நடிக்க வந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அடுத்ததா அவங்க 2வது மகள் துளசி நாயரும் நடிக்க வந்தாங்க. அவங்களுக்கும் எந்தவித வாய்ப்புகளும் கிடைக்கல. நடிகர் விஷால் முன்னணி நடிகராக வந்துட்டாரு. ஆனால் அவரோட தம்பி விக்ரம் கிருஷ்ணாவுக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல. ஒரு டைரக்டரா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு ஆக்டரா திலீபன் அவர்கள் முன்னாடி வர முடியல. சில வருடங்களாகவே தம்பி ராமையா இல்லாத படமே இல்லை அப்படின்ற அளவுக்கு முன்னாடி வந்துட்டாரு தம்பி ராமையா. ஆனால் அவரோட பையனுக்கு எந்தவித வாய்ப்புகளும் கிடைக்கல. இன்னைக்கு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா ஆயிட்டாரு. ஆனா அவரோட அண்ணன் கார்த்திக் ராஜாவுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டராகவும் நடிகராகவும் பிரபுதேவா அவரோட இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆனா அவரோட தம்பி நாகேந்திர பிரசாத்துக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அடுத்ததான் நடிகர் பிரகாஷ் ராஜ். இவரை தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவரோட தம்பி பிரசாந்த் ராஜுக்கு எந்தவித வாய்ப்புகளும் கிடைக்கல. நடிகை ஸ்ரீதிவ்யா முன்னணி நடிகையா இருந்தாலும் அவங்களோட தங்கச்சி ஸ்ரீரம்யாவுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அவங்க நடிச்ச ஒரே படம் யமுனா அப்படின்ற படம் மட்டுமா. அதே போல நடிகை நிக்கி கல்ராணி ஒரு சில படங்கள்ல நடிச்சாலுமே முன்னணி நடிகையா இருந்திருக்காங்க. அவங்களோட தங்கை சஞ்சனா கல்ராணிக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல. அவங்க நடிச்ச ஒரே படம் ஒரு காதல் செய்வீர் அப்படிங்கிற படம். நடிகர் சரத்குமார் பிரபலமான நடிகர் அப்படின்னாலும் அவரோட மகள் வரலட்சுமி அவர்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனே சொல்லலாம். அடுத்ததா டைரக்டர் ஏஎல் விஜய் தனக்குன்னு ஒரு இடத்த சினிமா துறையில பிடிச்சிருக்காரு. ஆனா அவரோட தம்பி நடிகர் உதயா அவர்களுக்கு எந்தவித வாய்ப்புகளும் கிடைக்கல. நடிகை பானுப்பிரியா மற்றும் தங்கை சாந்தி பிரியா 2 பேருமே நடிக்க வந்தாங்க. ஆனா பானுப்பிரியா அளவுக்கு சாந்தி பிரியாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. டைரக்டர் சிறுத்தை சிவா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஆனா நடிகர் பாலா அவர்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனே சொல்லலாம். நடிகர் ஜீவா பல படங்கள்ல நடிச்சு பிரபலம் அடைஞ்சிருந்தாலும் அவரோட அண்ணன் சித்தன் ரமேஷுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லலாம்.
நடிகர் அர்ஜுன் அவர்கள் சினிமா துறையில் ஆக்ஷன் கிங் அப்படின்னு பேர் எடுத்தவர். ஆனால் அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அடுத்ததான் நடிகை கனகா அவர்கள் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக இருந்தவங்க. ஆனால் அவங்களோட தங்கை சரத் பிரீதா அவர்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அவங்க நடித்த ஒரே படம் சின்ன பசங்க நாங்கள் அப்படிங்கிற படம் மட்டும்தான். இதில் யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.